மூணாறில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தி மாற்றுப்பாதையில் வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டதோடு மூணார் காவல் நிலையம் அருகிலுள்ள பாலம் ஆபத்தாக மாறியுள்ளது. குறுகிய பழமையான பாலத்தில் ஏராளமான வாகனங்கள் கடந்து செல்வது ஆபத்தாக மாறியுள்ளது. மூணார் பழைய மூணார் சாலையில் மண் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதை தொடர்ந்து கடந்த தினம் முதல் மூணாறில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் காவல்துறையினர் நடைமுறைப்படுத்தினர். பழைய மூணாறிலிருந்து மாற்றுப்பாதை வழியாக வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டன. மூணார் காவல் நிலையம் அருகிலுள்ள சிறிய பாலம் வழியாகத்தான் வாகனங்கள் கடந்த தினம் முதல் திருப்பிவிடப்பட்டது. பழமையான குறுகிய பாலத்தில் ஏராளமான வாகனங்கள் கடந்து செல்வது ஆபத்தாக மாறியுள்ளது. கடந்த தினம் முதல் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இது வழியாக கடந்து செல்கின்றன. மட்டுமல்லாது எடை கூடிய வாகனங்களும் தொடர்ச்சியாக இது வழியாக கடந்து செல்வது பாலத்துக்கு ஆபத்தாக மாறியுள்ளது. மூணாறில் கனமழை அதிகமாக பெய்திருக்கிறதுனால சாலைகள் போக்குவரத்து நெரிசலாக இருக்குது. பழமுனார் பக்கத்தில் சிஎஸ்ஐ செக்ஷன்ஸ் அதிகமாக மண் அடிச்சுட்டு இருக்கிறதுனால இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன் நியர்பையில் இருக்கக்கூடிய இந்த சின்ன குறுகின பாலத்தில் தான் இருக்கக்கூடிய அனைத்து வண்டிகளும் செல்லுது. இந்த பாலம் ரொம்ப உடைஞ்சி டேமேஜாக இருக்குது. உடனடியாக இந்த அரசாங்க அதிகாரிகள் இதை கவனத்தில் கொண்டு சீர் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். மூணாறு சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு நேராக என்ஹெச் வேலை செய்கிற இடத்துல மழை பெஞ்சதுனால அந்த ஜேசிபி வச்சு வேலை செஞ்சதுனால மண் சரிவு ஏற்பட்டதுனால மூணாறில் ரோடை மாற்றி அமைச்சிருக்காங்கன்னா வழியை போக்கு மாற்றி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு நமக்கு தேவியிலும் மூணாருக்கு வர வழியில் இந்த பிடபிள்யூடி பாலம் அந்த வழியாக தான் வண்டியெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த பாலமும் ஒரு அபகட ரீதியில் தான் இருக்குது. அந்த கைவிரியெல்லாம் போய் அதுவும் கொஞ்சம் அபகட ரீதியாக இருக்குது. டெய்லியும் ஆயிரக்கணக்கான வண்டிகள் போகிற அந்த இடத்துல அபகடம் ஏற்படுறதுக்கு முன்னாடி பந்தப்பட்ட அந்த அதிகாரிகள் இந்த பாலத்தை சரி செய்து போக்குவரத்துக்கு பாதகம் இல்லாத அளவுக்கு கொண்டு போவதுன்னு அபேசிக்கிறோம். பழமையான பாலம் என்பதால் பாலத்தின் அடிப்பகுதிகளும் சேதமடைந்த நிலையில் காணப்படுகின்றன. இந்த நிலையில் அதிகமான வாகனங்கள் கடந்து செல்வது பாலத்துக்கு ஆபத்தாக மாறியுள்ளது. மட்டுமல்லாது குறுகிய பாலத்தில் பெரிய வாகனங்கள் கடந்து செல்வதற்கு நீண்ட நேரம் தேவைப்படுவதால் இரண்டு பக்கங்களிலும் நீண்ட நேரம் போக்குவரத்து நெரிசலும் அதிகரித்துள்ளது. போக்குவரத்து நெரிசல் மூலம் பொதுமக்கள் சிரமப்பட்டு வரும் நிலையில் உடனடியாக போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வலுவடைந்துள்ளது. நியூஸ் பியூரோ, மூணார்.